நாங்கள் எல்லோரும் ஒரு பயணத்தில் ஈடுபட்டிருக்கின்றவர்கள் விலகிக் கொள்ள வேண்டும். பல்வேறு பிரச்சனைகள் நாங்கள் வாழ்கிற, அதாவது போரால் பாதிக்கப்பட்டவர்கள் பலர் பட்டினியால் சமாதிகளாகிக் கொண்டிருக்கிறீர்கள். என்ன நடக்குது என்றால், போரால் பாதிக்கப்பட்டவர்கள், முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர்கள் பலர் தொழில் வாய்ப்பில்லாமலும் அல்லது தங்களுடைய வலிகளுக்குரிய வடிகாலை கொண்டு செல்ல முடியாமலும் பட்டினியாலும் அவர்கள் உயிரோடு சமாதிகளாக இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இப்போ இங்கு சிலை வைக்கிற பிரச்சனையும் சிலைக்கு மீசை சரியில்லை என்ற பிரச்சனையும் 1000 பிரச்சனைகள் எங்கள் மண்ணிலே இருக்கிறது. ஆர் பிளவை கொடுத்துறது, ஆர் தேசிய தலைவர், ஆர் பிரபாகரன் ஆகிறது, இப்படி பல பிரச்சனைகள். தலைவர் பிரபாகரன் அவர்களையும் மாவீரர்களையும் வைத்து இந்த மண்ணிலே ஒரு வியாபாரமே நடப்பதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் இந்த மண்ணுக்காக கைகளை இழந்து கால்களை இழந்து முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டு இன்றைக்கு உடம்பிலே இரும்பு துண்டுகளை சுமந்து கொண்டு உங்களை வைத்து நாங்கள் அரசியல் செய்வதற்கு விரும்பவில்லை. நாங்கள் ஒருவரும் அதை விரும்பவில்லை, எங்களுக்கு அந்த ஆசையும் இல்லை. இங்கே யாரும் தேசிய தலைவராகவும் இருக்கக்கூடாது. யாரும் தலைவர் பிரபாகரன் என்ற அந்த இடத்தை நிரப்புவதற்காக மாவீரர்களையும் போராளிகளையும் தயவு செய்து பயன்படுத்தக்கூடாது. இது எல்லா மாவீர குடும்பங்களுடைய, கால்களை இழந்தவர்களுடைய, உள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய தயவு செய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த மாவட்டத்தில் கணக்க பிரச்சனை நடந்து இப்போ என்னென்னா, இந்த பாதிக்க துயிலும் இல்லம் சீரட்டு போச்சு. துயிலும் இல்லம் ஒரு வியாபார ஸ்தானமாக மாறிட்டு இன்றைக்கு அதை புனிதமாக இப்போ பாவிக்கப்பட்ட இடம். நாங்கள் அதை துயிலம் இல்லம் என்று சொல்லி நாங்கள் கடவுளாக வழிபட்ட இடம் சுடலையாக பாவிக்கப்படுகிறது. சுடலை சட்டத்துக்கு கொண்டு வரப்பட்டு என்ன நடக்கும் தெரியாங்களே. அதுக்கு இன்னைக்கு அடிபாடு என்ன? துயிலம் இல்லத்துக்கு அடிபாடு என்ன? அவங்க அடிபட்டதெல்லாம் இதுக்காக வேண்டை, இந்த செத்தவங்க எல்லாம் அதுக்காக அடிபட்டவங்க வேண்டை. அவங்க துயிலுமில்லாம் கட்டு சொல்லியும் கேட்கல. மாவீரர்கள் அதை ஒன்று வேறுபார்க்கல. மாவீரர்கள் தயவு செய்து விளை கொள்ள வேண்டும். எந்த அரசியல்வாதியும் நாங்களும் விளை கொள்ள வேண்டும், நீங்களும் விளை. மாவீரர்கள் எதையும் கேட்கவில்லை, எதையும் கேட்டார்கள் போகவில்லை. கரும்புலிகள் எதையும் கேட்டு போகவில்லை. இன்றைக்கும் முகவரிகள் இல்லாமலே இந்த மண்ணுக்காக அளப்பரிய தியாகி பேர் இல்லாமலே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. கல்லறை இல்லை, நடுகள் இல்லை, இது எல்லாமே இல்லாமல் இருக்கிற உயர்ந்த அர்ப்பணிப்பாளர். இதுக்கு மத்தியில் நாங்கள் என்னதை செய்கிறோம்? நாங்கள் அடிபடுறோம். ஆக இதுகளை தயவு செய்து நீங்கள் அர்ப்பணிப்புள்ளவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். யார் என்ன செய்கிறார்கள் இந்த மண்ணில் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும். அண்மையில் ஒரு வெப்சைட், ஒரு இணையதளத்தில் ஒரு கட்டுரையை பார்த்து, மாவீரர்களும் போராளி குடும்பங்களும் ஏற்கனவே போராடிய இயக்கங்களும் ஒட்டு கொடுக்கலாம். ஒரு கட்டுரை ஒரு இங்கே இருக்கிற அரசியல்வாதியை தம்பியின் இணையத்தில் நான் நேரடியாக சொல்கிறேன். அதில் எழுதப்பட்ட என்ன விஷயம் என்றால், மாவீரர் குடும்பங்களும் இந்த கால்களை இழந்த முள்ளந்தண்டு பாதிக்கப்பட்டவர்களுடைய அவர்களும் எங்கேயோ பின்னணியில் இயங்குகிறார்களா, அவர்கள் ஒட்டு கொடுக்கலாம். எங்கே? இந்த மண்ணுக்காக அர்ப்பணித்தவர்கள் இப்போ ஒட்டு கொடுக்க. மாவீர குடும்பங்களும் ஒட்டு கொடுக்க. மாவீர குடும்பங்கள் தேச துரோகி. எப்படி அர்ப்பணித்தவர்களுக்கான பட்டம் ஒரு 5 ஆண்டுகள் 6 ஆண்டுகளுக்கு எங்களுடைய வரலாறு எவ்வாறு மாற்றி அமைக்கப்பட்டிருக்கிறது. இதில் எங்கள் தயவு செய்து அன்பானவர், இது பேசுகிற இடம் இல்லை, நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பேசுகிற சந்தர்ப்பத்துக்கு நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இது எல்லாம் விளங்கி கொண்டு நாங்கள் அர்ப்பணித்தவர்கள் எதற்கும் ஆசைப்படாமல் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய பிள்ளைகளை நன்றாக வளருங்கள். விஜயலட்சுமி அக்காண்ட மகள் தேசிய மட்டத்தில், உங்களுக்கு தெரியும், தேசிய மட்டம் இதில் பாஸ்கெட் பாலில் அவர் பெரிய சாதனை உடைச்சிருக்கார். இலங்கையிலே சிங்கள சகோதர மாணவர்களோடு இந்த மாவட்டத்தில் சகல இலங்கையோட போட்டி போட்டு அந்த பிள்ளை சாதிச்சிருக்கு. ஒரு மாற்றுவல் உள்ள தாயினுடைய மகள் சாதிச்சிருக்கிறார். அவை உங்களுடைய பிள்ளைகள் சாதனையாளர்களாக மாற்றுவதற்கு நாங்கள் பாடுபடும். அதை செய்வோம். நாங்கள் படித்தவர்களாக, மொழியாற்றல் உள்ளவர்களாக, உலகமெல்லாம் போய் தங்களுடைய ராஜேந்திரத்தை பேசக்கூடியவர்களாக நாங்கள் எங்களுடைய பிள்ளைகளை மாற்றுவோம். அதுதான் எங்களுடைய கனவு. எங்களுடைய சந்ததிகள் நன்றாக விளக்கேற்றுற இல்லை, பீடம் அமைச்சு தலைவரை போல பீடம் அமைச்சு விளக்கேற்றுற இல்லை மாவீர கனவு. அதை எதிர்பார்க்கல. இங்கே எங்களுடைய பிள்ளைகளை நாங்கள் நல்ல கல்வியாளர்களை மாற்றுவோம். அதை மனசில் மட்டும் நீங்கள் அதை மட்டும் வச்சுக்கணும். வேறு ஒன்று நீங்கள் யோசிக்காங்க. பிள்ளைகளை நல்லா படிப்பிக்கணும், அவர்களை சாதிகளை மாற்றணும், உயர்தரத்தில் நல்ல ரிசல்ட்ஸ் எடுக்கணும். அதுதான் இந்த மண்ணை நாங்கள் கால் ஊன்றதுக்கு வசதியாக இருக்குது.